Hello students, in our today class we will going to learn about transpiration. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது நம்மளோட லோயர் கிளாஸஸ்லேயும் நம்ம நிறையா படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு வந்து இதில் நம்ம 9th கிளாஸ்லாம் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது the loss of water in the form of water vapors from the aerial parts of the plant body is called as transpiration. ஓகேயா? அதாவது பிளான்ட்டோட பாடியில் இருந்து ஏரியல் பார்ட் அப்படிங்கிறது அபவ் த சாயில். ஓகேயா? அபவ் த சாயிலுக்கு மேலே உள்ள பார்ட்டை வந்து நம்ம ஏரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இப்போ ஏரியல் பார்ட்னால் எதை சொல்லலாம்? ஸ்டெம், லீவ்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த பார்ட்டில் இருந்து வாட்டர் வேப்பர்ஸாக வந்து மாறி லாஸ் ஆகிறதா, அந்த பிளான்ட்டை விட்டு வெளியேறதா, ரிலீஸ் ஆகிறதா என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? த லீவ்ஸ் ஹாவ் டைனி மைக்ரோஸ்கோபிக் ஸ்போர்ஸ் கால்ட் ஸ்டொமேட்டா. நம்ம பார்த்துருப்போம் லீவ்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது, ஒரு ரொம்ப கண்ணுக்கே தெரியாத மைனூட் போர்ஸ் இருக்குது. அந்த போர்ஸுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு அர்த்தம். அது கண்ணுக்கு தெரியாது அப்படின்றனால அது எதில் தான் வச்சு பார்க்க முடியும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அதான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்போர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ அந்த போருக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டொமேட்டா. ஓகேயா? போர் மீன் ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, அந்த ஹோல்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் எவாப்ரேட்ஸ் த்ரூ திஸ் ஸ்டொமேட்டா. ஈச் ஸ்டொமேட்டா இஸ் சரவுண்டட் பை காட் செல்ஸ். ஓகேயா? வாட்டர் வந்து அப்போ எது வழியாக எவாப்ரேட் ஆகுது? அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் வந்து அந்த பிளான்ட்லேருந்து வெளியேறுது. ஒவ்வொரு ஸ்டொமேட்டாவை சுற்றியும் என்ன இருக்கும் அப்படின்னா காட் செல்ஸ் இருக்கும். ஓகேயா? இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும், நடுவில் அந்த க்ரீனிஷாக இருக்கிறது தான் வந்து அந்த ஹோல். ஓகேயா? ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது. அதை சுற்றி என்ன இருக்குது? ஒரு பீன்ஸ் ஷேப்பில் வந்து அந்த பீனோட சீட்ஸ் ஷேப்பில் என்ன இருக்குது அப்படின்னா செல் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா காட் செல்ஸ். ஓகேயா? ஸோ இந்த காட் செல்ஸ் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் காட் செல்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரெகுலேட்டிங் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேயா? ஸோ இந்த காட் செல்ஸ் மூலமாக தான், காட் செல்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பிளான்ட்டில் இருந்து வாட்டர் வந்து எவ்வளவுக்கு எவாப்ரேட் ஆகுதா, அதிகமாக எவாப்ரேட் ஆகுதா இல்லை கம்மியாக எவாப்ரேட் ஆகுதா அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிள் தான் யார் அப்படின்னா இந்த காட் செல்ஸ் அப்படிங்கிறது. ஏஎம்எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டாஸ் என்ன ஆகுமா, சம்டைம்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ ஓப்பனாக இருக்கிறப்போ ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேயா? அப்போ வாட்டர் எவாப்ரேட் ஆகி அதிகமாக போகும் ஓப்பன் ஆகி இருக்கிறப்ப. இதுவே க்ளோஸ் ஆகி இருக்கிறப்ப அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வாட்டர் வந்து வெளியே ஏற முடியாது. ஓகேயா? ஸோ அப்போ வாட்டர் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷனுக்கு வந்து யார் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னா இந்த காட் செல்ஸ் தான். ஓகேயா? ஸோ இது எப்போ மிஸ் ஓப்பன் ஆகும், எப்போ வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னா டே டைமில். ஓகே, சன்லைட் கிடைக்கும் போது டே டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காட் செல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் சன்செட் ஆகிருச்சு அப்படிங்கும்போது என்ன ஆகிரும் அப்படின்னா இந்த காட் செல்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேயா? ஸோ அப்போ டே டைமில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகேயா? அண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, டிரான்ஸ்பிரேஷன் வந்து 2 டைப்பாக நடக்குது. அது என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், cuticular transpiration and lenticular transpiration. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஸ்டொமேட்டா வழியாக வாட்டர் எவாப்ரேட் ஆகுறது ஸ்டொமேட்டா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா லீவ்ஸோட அவுட்டர் மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில். ஓகேயா? மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் என்ன இருக்கும் அப்படின்னா அப்பர் சர்ஃபேஸில் என்ன இருக்கும்னா ஒரு வேக்ஸி கோட்டிங் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து 8th கிளாஸ்லேயே நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 8th கிளாஸ்லேயே வந்து பார்த்துருக்கோம் கியூட்டிக்கல் லேயர் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷனோட ரேட்டை வந்து குறைக்கிறதுக்காக. ஓகேயா? ஏன்னா அதிகமான டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது அந்த பிளான்ட்டுக்கு வந்து தேவைங்கிற வாட்டர் கிடைக்கல அப்படின்னா அது வந்து வில்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஸோ அப்போ டிரான்ஸ்பிரேஷனை வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கியூட்டிக்கல் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த கியூட்டிக்கல் வழியாகவும் ஒரு சில வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து வெளியேறும். ஓகேயா? ஸோ அது மூலமாக வந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆச்சு, கியூட்டிக்கல் வழியாக வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆச்சு அப்படின்னா அதை தான் கியூட்டிகுலர்
டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேயா. அண்ட் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் இது வந்து லீவ்ஸில் நடக்காது. இது எங்கே நடக்கும் அப்படின்னா பார்க்கில். ஓகேயா. ஸோ உட்டி பிளான்ட்ஸில் அதுதான் பார்க்கில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸில் வந்து இந்த லென்டி செல்ஸ் அப்படிங்கிற செல் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த போர்ஸ் வழியாக வந்து வாட்டர் வந்து ரொம்ப லோ அமௌண்ட்டில் தான் வெளியாகும். ஸோ இருந்தாலும் அது வெளியேறுது இல்லையா. ஸோ அதனால் வந்து அதை டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லென்டி செல்ஸ் வழியாக வந்து வாட்டர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன அப்படின்னா லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேயா. அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா. ஓகேயா. ஸ்டொமேட்டா வழியாக வாட்டர் லாஸ் ஆகுது. இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 90 to 95% ஆஃப் வாட்டர் டிரான்ஸ்பயர்டு ஃப்ரம் லீவ்ஸ். அப்போ ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் தான் வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து அதிகமாக நடக்கும். அந்த ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் எவ்வளோ தூரம் நடக்குதுன்னா 90 to 95% வந்து நடக்குது. ஓகேயா. ஸோ அப்போ மீதி உள்ளதெல்லாம் இந்த கியூட்டிகுலாரும் லென்டிகுலாரும் நடக்கக்கூடியது. ஓகேயா. ஸோ அப்போ கியூட்டிகுலார் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ கியூட்டிக்கல். ஓகேயா. கியூட்டிக்கல் வழியாக வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லென்டிகுலார் அப்படின்னா லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ட்ஸ் as vapors through the லென்டிசெல்ஸ். ஓகே. லென்டிசெல்ஸ் வழியாக வாட்டர் வந்து வேப்பர்ஸாக கன்வெர்ட் ஆகி போச்சு அப்படின்னா அதுதான் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். இந்த லென்டிசெல்ஸ் ஆர் டைனி ஓப்பனிங்ஸ். ஓகே. இந்த லென்டிசெல்ஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப டைனினா ரொம்ப சிறிய. ஓகே. அது ரொம்ப சின்ன ஓப்பனிங்காக தான் இருக்கும். that produce from the bark in woody stems. ஓகே. அது எங்கே வந்து அட்டாச் ஆகியிருக்கும் அப்படின்னா ஸ்டிக் ஆகியிருக்கும் அப்படின்னா பார்க்கில். ஓகேயா. ஒரு பிளான்ட்டோட பார்க் உட்டி பார்க்கில் இருக்கும் அண்ட் ட்விக்ஸில் இருக்கும். ஓகேயா. அஸ் வெல் அஸ் இன் அதர் பிளான்ட்ஸ் ஆர்கன். இன்னும் சில பிளான்ட்ஸ் ஆர்கன்ஸ்லையும் இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லென்டிசெல்ஸ் வழியாக வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் லென்டிகுலார் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேயா. ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா. டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த டயக்ராம் தான் ட்ரா பண்ணணும். ஸோ நல்லா அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. குளோரோபிளாஸ்ட் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு, வாக்குவல்ஸ் இருக்குது, காட் செல்ஸ் ரெண்டுமே வந்து காட் செல்ஸ் தான். அண்ட் செல்வால் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அண்ட் நியூக்ளியஸ் ஸ்டொமேட்டாலாம் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஓகேயா. அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் வந்து வாட்டர் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா வில்ட் ஆகிரும் அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் அந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான். அது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா சம் ரீசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அ புல் இன் லீஃப் அண்ட் ஸ்டெம். ஓகேயா. என்ன பண்ணுதான் லீஃபில் வந்து ஒரு புல்னஸை வந்து க்ரியேட் பண்ணுது. ஏன்னா லீஃப் வழியாக தான் வந்து வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா வெளியே. ஓகேயா. ரிலீஸ் ஆகும்போது அப்போ அங்கே வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் வரும்போது அப்போ கீழே உள்ள வாட்டரை வந்து புல் பண்ணி மேலே வந்து கொண்டு வரும். ஸோ இது ஒரு புல்னஸ் கிடைக்கிறதுனால தான் ரூட் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா கிரவுண்டில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகேயா. ஸோ அப்போ ரூட் சிஸ்டம் கிரவுண்டில் இருந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேயா. அண்ட் இட் கிரியேட்ஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். ஓகேயா. ஸோ அதனால தான் என்ன இருக்குது அப்படின்னா ரூட்ஸ்லேருந்து ரூட் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியில் இருக்குது. ஓகேயா. அண்ட் இட் நெசசரி ஃபார் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். ஓகேயா. அப்போ கண்டிப்பாக வந்து ரூட் சிஸ்டம் வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணலை அப்படின்னா அதாவது டிரான்ஸ்பிரேஷன் நடந்தால் தான் ரூட் சிஸ்டம் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணணும். அப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கலை, வாட்டர் வந்து ரூட் சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்ணலை அப்படின்னா கிரவுண்டில் இருக்கக்கூடிய வாட்டரோ இல்லை அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸோ மினரல்ஸோ வந்து அந்த பிளான்ட்டுக்கு வந்து கிடைக்காது. ஓகேயா. ஸோ அப்போ டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால தான் கண்டினியூஸ் சப்ளை இருக்குது. ஓகேயா. சாயிலில் டிசால்வ் ஆகியிருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேயா. அண்ட் இட் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட். ஓகேயா. ஸோ இது வந்து கண்டினியூஸாக வந்து வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகவே இல்லை, டிரான்ஸ்பிரேஷன் நடக்கவே கிடையாது. ஒரு சன்லைட் வந்து அந்த பிளான்ட் மேலே கண்டினியூஸாக வந்து பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹை டெம்பரேச்சர் ஆயிரும் அந்த பிளான்ட்டுக்கு. ஓகேயா. ஸோ அப்போ இந்த இது டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது அந்த வாட்டர் வேப்பர்ஸ் வந்து அந்த ஸ்டொமேட்டாஸ் வழியாக வெளியேறும்போது அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்குது. ஓகே. ரெடியூஸ் பண்ணுது. ஓகேயா. அதான் அந்த பிளான்ட்டில் அந்த லீஃபில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்து இந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுது, டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுது. ஓகேயா. ஸோ இந்த 4 ரீசனும் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ஏன்
அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன், இம்பார்ட்டண்ட் ரீசன். ஓகேயா, டிரான்ஸ்பிரேஷன் நம்மளுக்கு ஏன் தேவை, பிளான்ட்ஸுக்கு வந்து ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸாக இருக்குது. ஓகேயா, அண்ட் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேயா, ஸோ இதோட நம்மளுக்கு இந்த லெசன் முடியுது. கேஸ் எக்ஸ்சேஞ்சும் எங்கே தான் நடக்கும் அப்படின்னா த்ரூ தி ஸ்டொமேட்டா வழியாக தான் நடக்கும். ஓகேயா, அதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் த பிளான்ட் கெட் ஏர், பிளான்ட்டுக்கு எப்படி ஏர் கிடைக்கிது அப்படின்னு கேட்குறாங்க. த்ரூ தி ஸ்டொமேட்டா தான். ஓகே, ஆன்சர் through the stomata. Okay, the leaves have minute pores called stomata through which the exchange of air takes place. Okay, so அந்த ஸ்டொமேட்டாஸ் வழியாக தான் என்ன நடக்குது, லீவ்ஸில் வந்து ஸ்டொமேட்டா இருக்குது, அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் என்ன நடக்குது அப்படின்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. ஓகேயா, ஏன் என்ன கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேயா, டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது the plants intake the CO2, okay, carbon dioxide, and releases the oxygen. ஓகேயா, ஸோ CO2வை எடுத்துக்கிட்டு, அதாவது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிடும். அப்போ எது வழியாக வெளியிடுது அப்படின்னா இந்த மைனூட் போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டொமேட்டா வழியாக தான். ஓகே, ஸ்டொமேட்டா வழியாக கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு திருப்பி அதே ஸ்டொமேட்டா வழியாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜனை வெளியிடும். ஓகேயா, ஸோ டியூரிங் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது பிளான்ட்ஸ் ஆல்சோ லைக்ஸ் ஹியூமன். ஓகேயா, நம்மளை மாதிரியே தான் அதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனை இன்டேக் பண்ணிக்கிட்டு டியூரிங் ரெஸ்பிரேஷனில். ஓகே, ஆக்சிஜனை இன்டேக் பண்ணிவிட்டு எதை வெளிவிடும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் வெளிவிடும். ஓகேயா, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா த்ரூ தி ஸ்டொமேட்டாஸ். ஓகே, மைனூட் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டொமேட்டாஸ் வழியாக தான் இந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. ஓகேயா, ஸோ திஸ் மைனூட் போர்ஸ் கேன் பி சீன் த்ரூ எ மைக்ரோஸ்கோப். அதை எது வழியாக பார்க்கலாமா, மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கலாம். ஏர் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் கண்டினியூஸ்லி த்ரூ தி ஸ்டொமேட்டா. ஓகே, அப்போ ஏர் வந்து எது வழியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஸ்டொமேட்டாஸ் வழியாக தான். ஓகேயா, பிளான்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் CO2 to O2 கண்டினியூஸ்லி த்ரூ திஸ் ஸ்டொமேட்டா. ஓகேயா, ஸோ அப்போ CO2 ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ CO2வை எடுத்துக்கிட்டு O2வை வந்து ஸ்டொமேட்டாஸ் வழியாக தான் ரிலீஸ் பண்ணும். அதே மாதிரி டியூரிங் ரெஸ்பிரேஷன் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அப்சார்ப் O2. ஓகேயா, O2வை வந்து இன்ஹேல் பண்ணிவிட்டு, அதாவது இன்டேக் பண்ணிவிட்டு எதை வந்து வெளியிடும் அப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியிடும் டியூரிங் ரெஸ்பிரேஷன் அப்போ. ஓகேயா, ஸோ இதை பற்றி நம்மளோட ஹையர் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயில்டாக படிப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இந்த லெசன் வந்து நம்மளுக்கு முடியுது. இந்த லெசனை நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக் அ பிளாஸ்டிக் பேக் அண்ட் டை இட் ஓவர் அ லீஃப் அண்ட் பிளேஸ் த பிளான்ட் இன் லைட். ஓகே, அதாவது டிரான்ஸ்பிரேஷன் ஒரு பிளான்ட்ஸில் வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. ஒரு பாட்டட் பிளான்ட் எடுத்துக்கிட்டு அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சம் லீவ்ஸையோ இல்லை ஹோல் பிளான்ட்ஸையுமே நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்னால் நீங்கள் டை பண்ணி வைக்கும்போது கட்டி வச்சுட்டு எங்கே வைக்கணுமா, லைட்டில், சன்லைட்டில் வைக்கணும். ஓகேயா, சன்லைட்டில் வைக்கணும். யூ கேன் see water condensing inside the plastic bag. ஓகே, ஸோ ஆஃப்டர் 2 hours or 3 hours அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது அந்த நீங்கள் கட்டி வச்ச அந்த பிளாஸ்டிக் பேக்கில், அதாவது ஏர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து பிளாஸ்டிக் பேக்கை வந்து நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஆஃப்டர் 2 hours or 3 hours அப்புறம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பேக்கில் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அங்கங்கே இருக்கும். ஓகேயா, ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த பிளான்ட்ஸ்லேருந்து வாட்டர் வந்து வெளியேறி இருக்குது. பட் அது வந்து அட்மாஸ்பியரில் மிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் பேக் போட்டு கட்டி வச்சுருக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் பேப்பரோட அந்த சர்ஃபேஸில் வந்து என்ன ஆகி இருக்குது அப்படின்னா உள்ள ஸ்டிக் ஆகி இருக்கும். ஓகேயா, த வாட்டர் இஸ் லெட் அவுட் பை த லீவ்ஸ். ஓகே, அந்த வாட்டர் வந்து லீவ்ஸ் வந்து வெளியில் வந்துருச்சு. ஓகேயா, வை டஸ் திஸ் அக்கர், அப்போ ஏன் இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா வெளியில் அட்மாஸ்பியரில் அதால் என்ன பண்ண முடியல, மிக்ஸ் ஆக முடியல. ஸோ பிளாஸ்டிக் பேக்கோட சர்ஃபேஸ், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸில் வந்து ஸ்டிக் ஆகி இருக்குது. ஓகேயா, ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பிளான்ட்டில் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ஓகேயா, ஸோ டிரான்ஸ்பிரேஷன் முடிஞ்சுது. இந்த லெசன் நம்மளுக்கு இதோட முடிஞ்சுது ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.